ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் ஒரு இம்பார்ட்டண்டான டிஆர்பியால் வெளியிடப்பட்டுள்ள ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த 2024க்கான ஆனுவல் பிளானர். எவ்வரி இயருமே டிஆர்பி போடால் ஒரு ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுவும் அந்த இயர் எண்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி செகண்ட் வீக்கு ரன்னிங்கில் நடந்துகிட்ருக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து ஆனுவல் பிளான் வந்து பப்ளிஷ் ரிலீஸ் பண்ணலை. எல்லாருமே எவ்வரி டே வந்து நம்ம கால் பண்ணி கேட்குறா இருந்தாலும் சரி, எஸ்எம்எஸ் பண்ணுறா இருந்தால் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம எஸ்டர்டே கூட அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்டுக்குள்ளே ஆனுவல் பிளானர் 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் அதே போல் டுடே வந்து 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்லாம் 2024 வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஒரு டென்டேட்டிவான ஒரு வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எஸ்ஜிடி அப்படின்னு சொல்லக்கூடிய நியமன தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தோம். பட் ஜனவரியில் அந்த செகண்ட் கிரேட் டீச்சருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி 100% வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஸ்டடீஸை வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வாங்க முடியும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லிட்டு இருந்தோம். பட் அதே போல் அவங்களும் டென்டேட்டிவான மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ஜனவரியில் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா 1766 வேகன்சிஸ் வந்து இருக்குது. பட் ஏன்னா இந்த வேகன்சி தான், இதுக்கு மேலே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னா கம்பல்சரி வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். நான் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லைனா ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட இதில் இருக்குது, இது டென்டேட்டிவான ஒரு வேகன்சிஸ் தான். இதிலேருந்து கண்டிப்பாக வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பட் எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 2024 சொல்லியிருக்கிறாங்க. பட் உங்களுக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 3 மந்த்து தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பட் நல்லா 100% எஃபோர்ட் போட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுத்து, இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லை, நீங்கள் 82 மார்க் எடுத்தால் போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க அப்படிங்கிறது இல்லை. பட் இது வந்து கட் ஆஃப் ஃபேஸஸில் தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட போகிறாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன், இல்லை ஆனுவல் பிளானில் எந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு இருக்குது அதை ஃபேஸ் பண்ணி தான் நான் படிப்பேன், இல்லை படித்தா வந்து ரொம்ப நாட்கள் இருந்தால் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்லாம் ஒரு சில பேர்லாம் சொன்னீங்க. பட் நம்ம சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் முன்னால் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்ஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு நல்ல பார்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இது வரைக்கும் படிக்கல அப்படின்னா கூட நீங்கள் எந்த வித சோரியமே பண்ணிக்க வேணாம். டுடேலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே இந்த எஸ்சிடி செகண்ட் கிரேட் டீச்சர் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். 5 சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறீங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதுக்கான டெஸ்ட் பேஜுமே நம்ம ஆல்ரெடி வந்து போயிட்டு இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அதாவது இந்த ஆனுவல் பிளானருக்கு அப்புறம் நம்ம நியூ டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 5 சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே நீங்கள் பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த 2024 அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறது 100% வந்து ட்ரூ. ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணாமல் ஏதோ ஒரு நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க, கொஷின்ஸ் எப்படி இருக்குது, எப்படி கேட்குறாங்க. ஏன்னா செல்ஃப் எவாலுவேஷன், சுய மதிப்பீடு, அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எவ்வளோ படிச்சிருக்கிறோம் எல்லாமே நான் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு என்ன படிக்கணும். நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கோம், நம்மளால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியல, நம்ம இன்னும் என்ன நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் இன்னும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும், ஃபைனல் ரிவிஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்படின்னா ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜ், ஏதோ ஒரு அகாடமியில், நம்ம அகாடமியில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படித்தா மட்டும்தான் இந்த 2020, ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து நிறையா வந்து பயிற்சி மையங்கள் வந்து வந்துருச்சு, நிறையா சோர்ஸஸ் வந்து கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. அப்போ தான் அதாவது ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டைமில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்லா படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் கிரேட் டீச்சருக்கான டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளாக இருக்குது. வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜனவரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டு எக்ஸாமே இந்த 2024 ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஆனுவல் பிளானில் இருக்குது இந்த செகண்ட் கிரேட் டீச்சர். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 4000, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி.
ஏன்னா ஆல்ரெடி வந்து 2022லேயே கண்டக்ட் பண்ணதாக சொல்லியிருந்தாங்க. ஒரு சில இஷ்யூனால அது வந்து நோட்டிஃபிகேஷன் ஸோ வரல. இப்போ வந்து பிப்ரவரியில் சொல்லியிருக்காங்க. பல்கான வேகன்சிஸ் இருக்குது, 4000 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இதுலேயும் நீங்கள் வந்து படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் பிளானருக்கு அப்புறமாவது நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜூனில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் எக்ஸாம் 2024 பேப்பர் 1 பேப்பர் 2 இது வந்து ஆல்ரெடி வந்து டிசம்பர்லேயே 2022 டிசம்பர்லேயே கால்ஃபர் பண்ணக்கூடிய எக்ஸாம். ஸோ அதனால் கால்ஃபர் பண்ணலை. இப்போ என்ன அப்படின்னா ஏப்ரலில் கால்ஃபர் பண்ண போகிறாங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அந்த எலிஜிபிள் டெஸ்ட்டு அதாவது பாஸ் பண்ணால் மட்டும்தான், ஏன்னா அதாவது இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே அதாவது ஹச்எம் போஸ்டிங் தலைமை ஆசிரியர் போஸ்டிங் போகணும், அதாவது ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னா இந்த பேப்பர் 1 பேப்பர் 2ல் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரொமோஷனே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம். ஸோ இதில் இப்போ இருந்தே படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் எல்லா கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியும் 1 மார்க் 2 மார்க்கில் போச்சு ஆல்ரெடி மிஸ் பண்ணவங்களே உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ டென்டேட்டிவான மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து இன்னும் வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக வந்து வேக்கன்சிஸ் வந்து அதாவது நோட்டிஃபிகேஷனில் வந்து அதுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து வராது. ஏன்னா எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணுங்க அவங்க எல்லாருமே அதில் வந்து வருவாங்க. பட் ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் சொல்லியிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிஜி டிஆர்பி, அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் எஸ்டர்டே சொல்லியிருந்தோம் இந்த 2024க்கான பிஜிடிஆர்பி வந்து கம்பல்சரி கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இந்த இயரில் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட வேக்கன்சி வந்து இருக்கும். பட் அடுத்தடுத்த இயரில் வந்து வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது மே மந்த் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 200 சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வேகன்சி தான் இருக்கும், இப்படியே தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆகஸ்ட்டில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் அந்த இது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து எஸ்சிஆர்டி இந்த எக்ஸாம்லாம் இருக்குது. நீங்கள் நல்லா ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதை இப்போ இருந்தே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு 100% எஃபர்ட் போட்டு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷனும் இனிமேலும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து டிலே பண்ணாதீங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். பட் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த ஆனுவல் பிளானர் பற்றி கம்பல்சரி அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. ஃபஸ்ட்டு எக்ஸாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, ஏப்ரலில் எக்ஸாம். சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் செகண்ட் கிரேடுக்கான டெஸ்ட் பேஜும் தென் டெட் எக்ஸாம் அதாவது எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது. வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இந்த 2024 எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.